திரைப்பட விழா தான். அந்த அளவுக்கு நிறைய வெற்றி படங்களை இயக்குவது மட்டும் இல்லாம எனக்கு ஐயாவிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு தமிழ் மிக்க ஆர்வலர். அதுக்காக என்னுடைய நன்றியை சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போறோம். வாழ்க்கைங்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படிவாங்க. லேசா பிடிச்சா பறந்து போயிடும், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா செத்து போயிடும் அப்படிவாங்க. அதாவது இலகுவா பயன்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் உங்க மன ஆறுதலுக்காக இருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா நாம மண்ணில் வாழ்ற நாட்களை விட பிறர் மனதில் வாழ்கிற நாட்கள் தான் ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை, மகத்தான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்றது. ஆனா தப்பு தப்பா செஞ்சு விடுறது, உதவி செய்யறோட பார்த்து செய்யணும் பண்ணுவோம், அது நடக்காது. அது நிறைய மாத்தி நடக்கும். இப்ப பஸ் போயிட்டே இருக்கு, ஒரு ஆள் ஓடியாந்துகிட்டே இருக்காரு. ஓ பஸ் கிளம்பி வர மாட்டியா, எருவு மாட்டு மாதிரி வாயா போயிட்டே இருக்க, ஓடியாந்துகிட்டே இருக்கேன். கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ள விட்டாரு. கரெக்ட் டைத்துக்கு வரமியா. அது உள்ள ஏற்கனவே சப்புன்னு ஒரு இருக்குன்னா, ஏன்னா நான் கடலைப்பொறி வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாந்து என்னையாரா உன்னை உள்ள தூக்கி விட்டது, அவன் அளவுட்டு ஓடியாந்துருக்கான். ஏறக்கிட்ட வராம போல மாத்தி மாத்தியே பண்ணி போடுவாங்க. நம்மளா நினைச்சுக்கிட்டு நிறைய இடத்துல பாருங்களேன், ஒரு உதவி செய்யற கூட அதுல விளம்பரத்தை பாக்குறது. 5000 ரூபாய் அன்பளிப்பு தர்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு விழா நடத்துவாங்க. நடக்கும். அதை விட டீப்ளேட், எங்க ஊர் மாரிமுங்கல் அரசு விட்டு மாரிமுங்கல் ஒரு டீப்ளேட் இருக்கு. அதுல ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார், தானப்பை முதலியார் பேரன் ஆறுமுக பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த டீப்ளேட்டை உபயோகமாக வழங்கிறோம். எங்களுடைய நிரந்தர மோதி 3வது குறுக்கு சேர்ந்து 4வது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல் நம்பர் போட்டிருக்கேன். வெளிச்சத்தை காணும் பூராத்தையும் அழிச்சிட்டு 40 ரூபாய் டீப்ளேட்ல 100 ரூபாய்க்கு பெயிண்ட்ல எழுதிருக்கானையா. இந்த உதவியை செஞ்சா நீ செய்யாம வந்தனா செவனேண்டு. அதான் சிலர் சென்ம புத்தியை செருப்பு கொண்டு அடிச்சா கூட போகாத அப்படின்றாங்க. அவன் திருந்த மாட்டேன், அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க. அது ஒரு கோஷ்டி. ஒரு ஆளு பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு போல ரோட்ல இருந்த புள்ள புறம் புடி தின்றுக்க என்ன செய்வேன். அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா, எப்பா அப்படி பசிங்க, நான் என்ன செய்யறது, அட பாவமே அதுக்கா புள்ள வாப்பா தும்ப வாப்பா என் வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையா போனேன். இப்படி ஒரு தர்ம கர்த்தா இருக்காளே, போய் ஏப்பா அப்படி அங்க போய் புள்ள தின்னு எங்க தோட்டத்துல இதை தின்னு அப்படின்னு ஆறு அங்க சாப்பாடு கொடுக்க போன்னு சொல்லி ஆவலா போயிருக்கேன். அந்த தோட்டத்துல புள்ள கூட அது அவன் திங்க மாட்டானா. இந்த உதவி நம்ம கேட்டோமா வாங்கி. இது இயல்பா உள்ள குணம். ஐயா ஒரு நாத்தியவாதி, பகுத்தறிவு சிந்தனை பெரியாருடைய கொள்கையில் அது வேணும். ஏன்னா மாத்தி மாத்தி நம்ம செஞ்சிருவோம். நல்லா கும்புற தப்பு இல்லை. ஒரு ஆளு பெருமாவில சுண்டல் வாங்கி தின்றுட்டு அப்படி அங்க உள்ள எதிர்த்தாப்புல உள்ள செவத்துல தொடச்சார். வெளியே போய் தொடச்சிட்டு கையில சுமல் வருதான் பாப்புன்னு சொல்லி 2 கையில அப்படின்னு மோந்து வைத்தார். மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு 4 தடவை அப்படின்றார். பக்கத்துல ஒரு 15 பேர் கூட்டிட்டாங்க. அங்க ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு போலடா, தனியா போய் அங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி 4 பத்தி குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டான். அடுத்து பேரவே வச்சுட்டான். வச்சுட்டு சூடம் சொல்லி 3வது வருஷம் அந்த பக்கம் வராரு. பெரிய கும்பாபிஷேகம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி. அதான் எதுக்கு சொல்றேன்னா, வேடிக்கையா சொல்ற விஷயம் இல்ல, சிலர் அப்படித்தான் செஞ்சிருவோம். கோயிலுக்கே போய் பாருங்களேன், பெரிய கூட்டம், ஒரு சாமி கும்பிடுறாரு. ஐயா முதல்ல சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க, 50 ரூபா கட்டணம் கொடுங்க, 2 மணி நேரத்துல சாமியை பார்க்கலாம். நான் ரொம்ப வேகமா பார்க்கணுங்க, அப்ப 100 ரூபா விடுங்க, 1 மணி நேரத்துல காட்டுறோம். உடனே பார்க்கணும், 500 ரூபா விடுங்க அப்படின்னு சாமி இங்க வந்துட்டு இந்த பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாமி வரைச்சிட்டு ஒரு அளவுக்கு ஆன்மீகத்தில் அப்படி போயிடுச்சு. அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்து விவேகானந்தர் இருந்தார். 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், சிற்பமாய் காட்டுகிறேன். இது விவேகானந்தர். நித்யானந்தர் என்ன சொல்றாருன்னா, 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், கற்பமாய் காட்டுகிறேன். அது போக அந்த பக்கம் அப்படியே அவர் என்ன செய்யறாரு அதுக்கு மாத்தி செய்யறான். அப்புறம் நம்ம எடுத்து செய்ய முடியும் பாவம், இப்படிதான் சரிட்டு போறோம். ஏன்னா ஒரு சாமியார வேன்ல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போன வேனு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. உள்ளே யாகம் வளர்த்திருக்கான். பத்தியா அது வேன்ல எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எடுக்கிறாதா பாட்டு கற்பனை இல்லை. சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம்னு காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் தீவாள்னா இப்ப இருந்தே பட்டினா கிடக்கும், எழுத்து வாங்கணும் சாப்பிடுறது அப்படி இருக்கு. அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலைய வச்சு இட்லியை கரண்ட் எல்லாம் எடுத்து வைக்க கிடையாது, அப்படி சட்டியோட கவுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 65 இட்லியை வச்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு வந்துச்சு ஒரு கோவம், உங்க வீட்டு கோவம் எங்க வீட்டுக்கு கிடையாது. ஆனா மடனாமா என்ன ஆப்பிரிக்கா காட்டு பாத்தியா, ஏமா 65 இட்லியை வச்சிருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுறான், ஒரு இட்லி எடுமா அப்படின்னு இருக்கான். அட பாவி 64 திங்கிற அந்த ஒன்ன திங்க மாட்டியாடா, இதுல ஒரு பில்டப்பா. அந்த அம்மா என்னமோ நினைச்சு பயந்து இருக்கு, ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு வசனம் பேசிட்டான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், சில வீட்டுல சாப்பாடு போட்டு சொல்லுவாங்க, நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காம சாப்பிட அப்படின்னா பாக்குறேன் மொத்தமே 4 பேருக்கு தான் இருக்கு, அது எப்படி மிச்சம் வைப்போம். இன்னும் சில வீட்டுல சொல்லுவாங்க கேட்டு சாப்பிடுங்க, சும்மா கேட்டு சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு, நீயா திண்டு புறாதா பூராத்தி அப்படின்றது. கணவர் சாப்பிட்ட தட்டுல பெண்கள் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா தட்டு கழுவுற செலவு மிச்சம், ஒரே தட்டு கழுவுனா போதும்.
இன்னொன்னு புழு வச்சு பாய்ச்ச விழுந்தா கூட அவன் செத்து போய் நம்ம பொழைச்சிக்கலாம். இது ரெண்டாவது ஒரு அர்த்தம். இது பல பேர் தெரியாது. சரி இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சினா, சில பள்ளிக்கூடத்துல பாருங்களேன், ஒரு வாத்தியார் என்ன செஞ்சாரு, பையனை கூப்பிட்டு சத்து சத்துன்னு அடிச்சு தூக்கி போட்டு மீச்சு சட்டை கிழிச்சு 15 நிமிஷம் அடிச்சிருக்காரு. அன்பா இருக்க கத்துக்க அப்படின்னு இருக்காரு. இத்தனை அடி அடிச்சுட்டு அன்பா இருக்க எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்புறம் மதுவை குடிக்க கூடாது, மாணவர்கள் மதுவை குடிக்கிற ஸ்மோக் பண்ணக்கூடாது. 3/4 மணி நேரம் பாடம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு, குமார் சாருக்கு ஒரு வாய்ட் சீரட் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. அதுக்கு சொன்னா சொல்லாச்சுன்னா, ஒரு ஆள் அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்தார். அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய செருப்பு அருந்து வச்சு, அருந்து உடனே கிட்ட பார்த்துட்டு செருப்பு எங்க போடுறது அப்படின்னு நண்பர் வீடு பக்கத்துல, இது கிடக்கட்டும் நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன், போடுறா உள்ள கூட போடுறா போயிட்டார். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அதே வேலை அவங்க தகப்பனார் இறந்து போய் அந்த பக்கம் சுடுகாட்டுக்காக தூக்கிட்டு போறாங்க. அப்ப நல்ல மழை, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அதே நண்பர் விட்டுட்ட, டேய் பாடி உங்களை வச்சுட்டு போறேன்டா, நாளைக்கு வந்து வேணா அடக்க முடியும். சிச்சி புலத்தை எடுத்து வெளியே போடு, சி கர்மத்தை. அப்ப செருப்புக்கு கிடைச்ச மரியாதை கூட இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். எதுக்குன்னா இருக்கிற போது மதிப்பானு சொல்லி இல்லாத போது தூற்ற ஆரம்பிச்சிருவான். எதுக்கு இந்த இடத்துல அப்படி சொல்றோம் அப்படின்னா, அதாவது நிறைய விஷயம் சொல்லுவோம். அதாவது வாழ்க்கையில வந்து இப்ப காலை சாப்பாடை கன்னியாகுமரியில சாப்பிட்டு, மதிய சாப்பாடை மலேசியால போய் முடிச்சுட்டு, இரவு சாப்பாடை சாப்பிட்டு இங்கிலாந்து போற அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிருச்சு, ஆனா மனித நேயம் பெருகல அப்படின்றக்கா சொல்றது. அதனால நான் வாழ்க்கை என்பது ரொம்ப கொஞ்சம், அதுல நல்ல வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனால இந்த நல்ல வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்வோடும் நட்பு பாராட்டி அன்பு ஒழுக்கி வாழ்ற வாழ்க்கை உகந்த வாழ்க்கை அப்படின்றது சொல்லி, உங்களுடைய மன இறுக்கத்தை போக்குவதற்கு இந்த அசத்து நிகழ்ச்சி கொஞ்சம் உறுதுணையா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். வெல்டன் வெல்டன். மணிவண்ணன் சார், நம்ம மதுரை முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன? அவரை மதுரை முத்துன்னு சொல்றதுலயே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது ஏதோ மதுரைக்கு அவரை தனியா ஒதுக்குற மாதிரி ஆயிருது. அவர் முத்து தான், நம்ம எல்லாத்துக்குமான முத்து. அவரை பேர் வைக்கும்போது கண்ணன் கதையான் இருப்பா, அவனுக்கு தங்கப்பாண்டியன் பேர் வச்சிருப்பாங்க. கண்ணு ஒரு கண் இருக்காது, அவன் கமலக்கண்ணன் பேர் வச்சிருக்காங்க. இப்படி வந்து நம்ம ஊர்ல இந்த விபத்து நிறைய இடங்கள்ல நடக்கும். ஆனா முத்துக்கு மட்டும் அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் தெரியல, முத்துனே பேர் வச்சிருக்காரு. உண்மையிலேயே அவர் ஒரு முத்து. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சொத்து உங்களுக்கு, உங்களுக்கு மட்டுமில்ல எங்க எல்லாத்துக்கும். அது முத்து கூட வந்து தனியா கிடந்தா தப்பாயிருந்து இந்த அஸ்தபௌரி யாருல வந்து அதை கோர்த்து கோல்டு கலந்த ஒரு முத்துவா அவர் இருக்காரு. அவருடைய எல்லா ஜோக்களையும் நான் ரசிப்பேன். இந்த சாப்பாடு விஷயம் இல்லைங்களேன், நானும் கூட ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, பெண்ணடிமையை பற்றியெல்லாம் பேசினாலும் கூட நம்ம சாப்பாட்டை மிச்சம் வச்சதை நம்ம சம்சாரம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான புதுசில். அப்போ நான் வந்து என் சம்சாரத்துல, நீ வந்து நான் ஒருத்தன்னு வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்ற அப்படின்னு. அது சும்மா ஒரு பேச்சுக்காக. ஆமா வேற என்ன அப்படின்னா, இல்ல அதான் சொல்றேன், நீ எனக்காக வெயிட் பண்ணி நான் சாப்பிட்ட தட்டில் தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கிடையாதுங்க, நான் சாப்பிட்டேன், நீங்க எப்ப வரைங்களோ அங்க தட்டில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு படுத்து. இப்ப இருக்கிற பெண்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆகி, நீங்க சரவண பவன்ல சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டுங்க, நான் வந்து இங்க பர்கர் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க டேஸ்டே மாறி போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து இனிமேல் பெண்கள் வந்து அந்த பழைய தட்டை தேடுவாங்கிற பயமெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. முத்துவை பாதுகாத்து நீங்க அவரை வச்சிருக்கணும். அது வந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்காகவும் உங்களுடைய கம்பெனிக்காகவும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப வலியோடு இருக்கானுங்க. எங்க போனாலும் வலி இருக்கு, எந்த நாட்டுக்கு போனாலும் வலி இருக்கு. அந்த வலியெல்லாம் மறந்து சற்று நேரம் சிரித்து அந்த கவலைகளை மறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தா இருக்கிறவர் முத்து. அவர் வாழ்க வாழ்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. மதுரை முத்துவின் அசத்தலை தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அஸ்தல் மன்னன் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போவது